ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் 3.48 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு கிராஃப் சம் கொஸ்டின் பாருங்க. A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw the distance time graph and find the constant of variation. And second subdivision, how far will it travel in 1.5 hour and the time taken required to cover a distance of 300 km. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா 3 சப்டிஷன்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிராஃப் வரைச்சிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். அப்போ கிராஃப் எதுக்கு வரைச்சிருக்காங்க, டைமுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் கிராஃப் வரைச்சிருக்காங்க, ஓகேவா. அப்போ ஒரு ஆக்சிஸ் நீங்கள் எக்ஸ்னு எடுத்துக்கணும், ஒரு ஆக்சிஸ் ஒய்னு எடுத்துக்கணும். ஸோ எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 50 km per hour. தட் இஸ் 1 ஹவருக்கு 50 km ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பஸ், ரைட்டா. 1 ஹவர்ங்கிறது 60 மினிட்ஸ். ஸோ நீங்கள் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கூட செய்யலாம், இல்லை ஹவருக்கு வச்சு கூட அப்படியே செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஹவர்ஸில் வச்சுட்டு நீங்கள் செய்யறதா ஈஸியாக இருக்கும். அது 60 மினிட்ஸ், 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே 60 போடுவீங்க, 120 போடுவீங்க, 180 போடுவீங்க. அதுவும் கொஞ்சம் யோசனை கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்கேல் வழி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் ஹவராகவே வச்சுக்கோங்க. ஹவர் 1 ஹவருக்கு 50 km, ரைட்டா. அப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம டேபிள் மேக் பண்ணிடலாம் பாருங்க. டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் போடுறோமா. டைம் நான் எக்ஸ் ஆக்ஸ் எடுத்திருக்கேன், டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்ஸ் எடுத்திருக்கேன். டைம் இன் ஹவர்ஸில் தான் போடுறேன், டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவர் 60 மினிட்ஸ், 1 ஹவருக்கு 50 km. ஸோ 1க்கு 50, 2 ஹவர்ஸ்க்கு 100, 3 ஹவர்ஸ்க்கு 150, 4 ஹவர்ஸ்க்கு 200, 5 ஹவர்ஸ்க்கு 250. இப்போ இந்த கிவன் டேட்டாலேருந்தே நமக்கு இந்த டேபிள் கிடச்சிரும், ரைட்டா. 1 மணி நேரத்துக்கு 50 km போகுது அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 100 km போகும், 3 நேரத்துக்கு 150, 4 ஹவர்ஸ்க்கு 200, 5 ஹவர்ஸ்க்கு 250. இது அண்டர்ஸ்டுட். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த டேபிளை வச்சு இப்போ நம்ம சப்டிஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் என்ன ஃபார்முலா எடுப்பீங்க, ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ இதுல எப்படி கே ஃபைண்ட் பண்ணுவீங்க, கே ஈக்குவல் டு எக்ஸ் அந்த சைட் போயிடும், k equal to y by x, y value is 50, 50 by 1 50. அப்போ k value வந்து பார்த்தீங்கன்னா 50 கிடைக்கும், ரைட்டா. இப்போ நமக்கு இப்போ k கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அதான் 50 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஹவு ஃபார்னா டிஸ்டன்ஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் கேட்டிருக்காங்க. இந்த டைம் 1.5 ஹவர்ஸ், 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.5 ஹவருங்கிறது 90 மினிட்ஸ். இப்போ நீங்கள் இதெல்லாமே இந்த மினிட்ஸ்க்கு மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 90 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போடலாம். ஏன்னா 1 ஹவருக்கு 60, ½ ஹவருக்கு 30. ஸோ 60 + 30 90 மினிட்ஸ். நீங்கள் எல்லாமே மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 90ங்கிறத யூஸ் பண்ணி போடுங்க. நான் இங்கே ஹவருக்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்படியே 1.5 ஹவர்ஸை வச்சு போட்டுடலாம், ரைட்டா. 1.5 ஹவர்ஸ்ங்கிறது நீங்கள் ஃப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1 × 2 2 + 1 3. அப்போ இது வந்து 3/2ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் மாறாது, ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் எழுதிக்கோங்க. ஒய்க்கு பதிலாக கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்க்கு பதிலாக கொடுத்துருக்காங்களா மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுத்த வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. கே வேல்யூ 50 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்க்கு பதிலாக இது ஃப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 3/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 50 கேன்சல் 25 × 3 75 km. அப்போ 1.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போகும் பார்த்தீங்கன்னா 75 km போகும். நெக்ஸ்ட் 300 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டைம் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 km. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் கொடுத்தாச்சு, எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் மாறாது, ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இப்போ அந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் தான் 300, கே வேல்யூ 50, எக்ஸ் தெரியாது. ஸோ எக்ஸ் இந்த சைடு இருக்கட்டும், 50 அந்த சைடு போகும். அப்போ 300/50, ஒரு 0 கேன்சல், 1 5 5, 6 5 30. அப்போ எத்தனை ஹவர்ஸ் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ்க்கு எங்கே போயிடும் பார்த்தீங்கன்னா 300 km. இல்லை நீங்கள் இந்த டேபிள் எது கூட எழுதிடலாம். நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ்க்கும் போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 300 km வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1க்கு 2க்கு இடையில தான் அந்த 1.5 ஹவர்ஸ் வரும். 1.5 ஹவர்ஸ்க்கு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 52க்கும் 70க்கு இடையில 75 km. கரெக்டாக அந்த டேபிள் வரும், ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். கரெக்டாக அந்த கர்வ் வந்து அந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்ஸில் தான் மீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் டைம் வந்து 1 to 5 தான் எடுத்திருக்கேன். பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் போதும், 1 to 5 போதும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெட்டர் நம்ம 50 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் இப்போ பிளான் பண்ணுறோம். ஸ்கேல் எப்படி பிளான் பண்ணுறோம்னா இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 1 unit போதும், ஏன்னா 1 தான் போட்டிருக்கோம். இன் ஒய் ஆக்சிஸ் 1 centimeter equal to 50 units. ஏன்னா 50 இன்க்ரீஸ் ஆகிறதுனால 50 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரையலாம் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸில் 50 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம் ரைட்டுங்களா. இப்போ டேபிளுக்கு நம்ம கிராஃப் மார்க் பண்ணலாம். 1 ஹவர்ஸ்க்கு 50, ஸோ 1க்கு 50, 2 ஹவர்ஸ்க்கு 100, நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு 150, 3 ஹவர்ஸ்க்கு 150, 4 ஹவர்ஸ்க்கு 200, 5 ஹவர்ஸ்க்கு 250. ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். 5 பாயிண்ட்ஸும் இங்கே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் எடுத்து இதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ண பாயிண்ட்ஸை ஸ்கேலில் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் அந்த கர்வ் y = kx, தட் இஸ் y = 50x. ஏன்னா இங்கே k வரைக்கும் நம்ம 15 கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ கர்வுக்கு நேம் வச்சாச்சு. இப்போ அந்த ஃபைண்ட் த நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணலாம். என்ன கொடுத்துருவாங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 75. இப்போ அந்த கரெக்டாக மீட் ஆகுதான்னு பாருங்கள். 1.5 ஹவர்ஸுங்கிறது 1க்கு 2க்கு இடையில, 1.5 ஹவர்ஸ்க்கு இடையில கரெக்டாக 75 டச் ஆயிருக்கா பாருங்கள். எஸ், கரெக்டாக மீட் ஆகுது 75ல். இதை நீங்கள் டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அங்கே டிரைவ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஆன்சர் மார்க் ஆகுதான்னு. ஸோ கரெக்டாக 1.5 ஹவர்ஸில் 75க்கு ரீச் ஆகும். ஸோ எழுதும் போது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 1.5 ஹவர்ஸ், தட் இஸ் 3/2 இல்லை 1.5, 1.5க்கு 75. ஹவர்ஸ், டைம் இஸ் ஹவர்ஸ், டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஸோ 1.5 ஹவர்ஸ்க்கு 75 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 300 கிலோமீட்டருக்கு எக்ஸ் 6 ஹவர்ஸ் வரதான் பார்க்கணும். ஒயில் 300, அப்போ ஒய்க்கு நேராக 300, இது கண்டிப்பாக எக்ஸில் 6ல் டச் ஆகுதான்னு பார்க்கணும். எஸ், கரெக்டாக 6ல் டச் ஆகுது. கரெக்டாக அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. ஒய் 300க்கு எக்ஸ் 6. அப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதும் போது 6,300ன்னு எழுதணும். மாற்றி எழுதாதீங்க. இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸில் டச் ஆகுது. இப்போ ஸ்கேல் எடுத்து இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. கரெக்டாக மீட்டிங்கும் ஆயிடுச்சு. 1.5 ஹவர்ஸ்க்கு 75 அண்ட் 300 கிலோமீட்டருக்கு 6 ஹவர்ஸ். இப்போ நம்ம ஆரோ மார்க் பண்ணலாம். எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்டிருந்தாங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு 75 நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஆரோ கோ லைக் திஸ், 1.5 ஹவர்ஸ்க்கு 75. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300க்கு 6 ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஆரோ இந்த சைட்லேருந்து வருது. ஒய் 300 இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ 6. ஸோ ஆரோ வில் கம் லைக் திஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நீங்கள் ஹவர்ஸில் வச்சு செய்யலாம், இதை மினிட்ஸை வச்சு செய்யலாம். நீங்கள் மினிட்ஸ்க்கு மாற்றுவீங்க அப்படின்னா 60, 120, 180, 240, 300 அப்படி வரும். நான் ஹவர்ஸாக வச்சுட்டே செஞ்சுருக்கேன். எனிஹவ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேமாக தான் வரும் ரைட்டுங்களா. நீங்கள் பார்க்க வேண்டியது டைரக்ட் வேரியேஷனாக அதுக்குரிய ஃபார்முலா எதை அப்ளை பண்ண மட்டும் கரெக்டாக பாருங்கள். அகெயின் ஒன் டைம் இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.